அடுத்ததாக நம்ம பயோபிக் அப்படின்னு சொல்லும்போது மாரி செல்வராஜ் சாருடைய ஒரு குறிப்பிட்ட பருவம், அந்த பருவத்தில் ஏற்பட்ட அழகான காதல், அதில் இருக்கக்கூடிய வலி தான் வாழை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பயோபிக்குக்கான டிரெக்டர் இவர், ஹாட்டஸ்ட் டாபிக் அவர் தான் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடலாம். எஸ், சானிகா ஆயுதம் ஆகட்டும், ராக்கி ஆகட்டும், கேப்டன் மில்லர் ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய பயோபிக் ஆகட்டும், அத்தனையும் கொடுத்திருக்கக்கூடிய அருண் மாதேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜெனரேஷனோட ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கரோட ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம் எனக்கு என்னன்னா, யூஸ்வலா எல்லா படமும் எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு பர்சனலான ஒரு ஜேர்னி. எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் எல்லா ஃபிலிம்ஸும் ஒரு பர்சனலான ஜேர்னி. இது மாரியோட சைல்ட்ஹுட். நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது எனக்கு தெரியல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரோட சைல்ட்ஹுட்னு சொன்னார். எனக்கு அது ஒரு ஃபிலிம் மேக்கரா அது இன்னும் பர்சனலான ஒரு ஜேர்னியா தோணுச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஒரு மாரியோட பெஸ்ட் ஃபிலிம் yet. I wish Mari and the entire team all the best. And also Dilip Subrayan, இது co-produce பண்ண திலீப் சுப்ராயனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.